காப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டுமாய் நீங்கள் இந்த ஊழியத்தில் உங்களுடைய ஆதரவை, பங்கேற்பை வெளிப்படுத்துகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள், அநேகரை அறிமுகப்படுத்துங்கள், அநேகர் இதில் சந்தாதாராக இணைந்து கொள்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர், முழுமையானவர் என்ற மையப்பொருளிலே கொலோசிய நிருபத்தை கற்றுக்கொள்ள நாம் துவங்கினோம். முதல் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் அல்லது முழுமையானவர் என்பது அறிவிக்கப்படுகிறது. இட் இஸ் டெக்ளர்ட். இரண்டாம் அதிகாரத்துல அவர் முதன்மையானவர், அவர்தான் முழுமையானவர் என்பது எல்லா விதத்திலும் அதை தர்க்க ரீதியாக கொண்டு போய் அதை நிறுவுவதற்கு பவுலடியார் முயற்சி செய்கிறார். இட் இஸ் டிஃபெண்டட். கிறிஸ்து தான் முதன்மை. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறபடி கொலோசிய பட்டணத்தில் அநேக தவறான உபதேசங்கள் உள்ளே நுழைந்தது. அதை தடுப்பதற்காக பவுலடியார் இதை எழுதுகிறார். எனவே கிறிஸ்து முதன்மையானவர் என்பது பல விதங்களிலே பவுலடியாராலே உறுதி செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். இட் இஸ் டிஃபெண்டட் பை பால். ஸோ அந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது அதிகாரத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் முதல் 5 வசனங்களை நான் இந்த வாரத்தில் உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு கொலோசிய பட்டணத்தில் உள்ளவர்கள், லவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ளவர்கள், இவர்களுக்காக பவுலடியார் அதிகமாய் பாரப்படுகிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், உங்களை குறித்த அதிகமான போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாயிருக்க வேண்டும். அதிலே வழி விலகி சென்று விடக்கூடாது. எந்த தவறான உபதேசங்களினாலும் திசை திருப்பங்களுக்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதிலே பவுலடியார் கவனமாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாச குடும்பத்தார்களும் கூட இப்படிப்பட்ட விசுவாச உறுதியோடு கிறிஸ்துவை முதன்மையானவர் என்கின்ற புரிதலோடு கடந்து செல்வதற்கு நாம் அதிலே பாரமுடையவர்களாய் செயல்பட வேண்டியது அவசியம். என் விசுவாச வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், அதிகபட்சமாக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மட்டும் நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் திருப்தி அடைந்து விட முடியாது. நான் ஒரு சபையிலே உறுப்பினர்களாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்றால் அந்த சபையில இருக்கிற அத்தனை விசுவாச குடும்பத்தார் மீதும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு உக்ரானத்துவம் இருக்கிறது. இதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், உங்களுக்காகவும், அதாவது கொலோசிய பட்டணத்தாருக்காகவும் லவோதிக்கேயில் உள்ளவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற, ஒருவேளை நேரடியாய் பவுலடியாராலே தொடர்பு கொள்ளாத விசுவாசிகளை குறித்து கூட நான் அதிகமாய் பாரப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன பாரம்? கிறிஸ்துவே முதன்மையானவர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதோ பெயரளவிலே கிறிஸ்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் கிறிஸ்தவர்கள் என்பதல்ல. அவர்கள் முழுமையாக கிறிஸ்துவின் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளுகிற உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். They should be encouraged. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த புரிந்து கொள்ளுதலை நிலைத்திருப்பதற்கு அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நான் இவ்விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை
என்னுடைய குடும்பம், என்னுடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாமே இந்த புரிந்து கொள்ளுதலை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களாக, அன்பினாலே ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறவர்களாக, இந்த பூரண நிச்சயத்தை உடையவர்களாக உருவாகிற வரை நாம் எல்லாரும் இணைந்து இதில் செயல்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை பவுலடியார் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தனி மனிதத்துவம் பெருகி வருகிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் பிறருடைய நல்வாழ்வுக்காக, பிறருடைய விசுவாச வாழ்வின் உறுதிப்பாட்டுக்காக என்னுடைய பங்கை எப்படி நிறைவேற்றுவது, இணைந்து செயல்படுவது, அன்பினாலே உற்சாகப்படுத்துவது, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ சவால்களை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாபெரும் சவால்களை சந்திப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று நம்மோடு உள்ள அனைவரும் இப்படிப்பட்ட அன்புறவிலே வளர்ந்து கிறிஸ்துவே முதன்மையானவர் என்கிற புரிந்து கொள்ளுதலிலே நிலைத்திருப்பதற்கு அர்ப்பணித்து செயல்படுவோமா? அப்படிப்பட்ட கிருபை வரங்களை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.